அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. நம்மளுடைய பதிவுல தொடர்ந்து நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்கள நமக்கு பொக்கிஷமா குடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த நெறைய அதனால தான் நம்ம உண்மையான பழமொழி, அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பதிவிலுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம நெறைய பழமொழிகள் வீடியோஸ் நெறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எப்பவுமே நம்மளுடைய ஆல் இஸ் வெல் சேனலுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நெறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பழமொழியும் அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம். கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்பாதே. கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்பாதே. அப்போ மேலோட்டமா நம்ம பார்க்கும்போது கள்ளன் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம்? கள்வன், அதாவது திருடன் அப்படின்ற மாதிரி அதுக்கு மீனிங் இருக்கு இல்லையா? அதே மாதிரி குள்ளன் அப்படிங்கிறது கொஞ்சம் அது என்னது சொல்றது, கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறவங்க, அதாவது உயரத்தை மெயின் பண்றது. இது திருடன் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த கள்ளனுக்கும் குள்ளனுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு? ஸோ எதுக்காக இதை இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வழக்கம் போல நம்ம ஏதாவது தவறாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா முன்னோர்கள் ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒன்று புரிஞ்சுட்டு இருப்போம். ஸோ இதுக்கு இப்படியே மேலோட்டமா நம்ம பார்க்கும்போது, இப்ப இந்த கள்ளன் அப்படிங்கிறது திருடன். அப்ப திருடனை நம்ம நம்பலாமா? அப்ப திருடனை நம்பி ஒரு காரியத்தை நம்ம ஒப்படைச்சிட்டு போகலாம். அதே மாதிரி குள்ளமா இருக்கிறவங்கள நம்ம நம்பக்கூடாது. ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? இதே மாதிரி தான் கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, நெட்டையை நம்பினாலும் குட்டையை நம்பக்கூடாதும்பாங்க. அதாவது நெட்டைன்னா கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறவங்க. அப்போ வளர்த்தியா இருக்கிறவங்கள நம்பலாம். அதே மாதிரி குள்ளமா இருக்கிறவங்கள நம்பக்கூடாது. ஏன்னா அவங்க தான் ஜெனியூனா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க. இவங்க ரொம்ப தந்திரமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இதுல இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, திருடனாவது ஒரு தடவை திருடிட்டு போயிடுவான், அதோட போயிடும். ஆனா இந்த குள்ளன் அப்படிங்கிறது அதாவது ரொம்ப தந்திரமா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சூழ்ச்சி, அதாவது மத்தவங்களுக்குள்ள அந்த கோல் மூட்டி விடுறது, அதாவது சண்டை முடிச்சு விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஊர் சைடெல்லாம், அந்த மாதிரி. அப்போ 2 பேருக்குள்ள சண்டை இழுத்து விடுறது, இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு ஒரு கலகம் உண்டு பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்ல அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா அதை தந்திரத்தால, சூழ்ச்சியால பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு மீனிங்ல தான் இத பேசுவாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்குமா? ஒருவேளை அந்த பழமொழி உருவான நேரத்துல இந்த மாதிரி மனிதர்கள், அரசர்கள் காலத்துல ஏதாவது மேபி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத மெயின் பண்ணி இதை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இது மட்டும் இல்ல, இது இந்த மாதிரி சொல்லவும் கூடாது. ஒருத்தரோட உருவத்தை வச்சோ இல்ல ஒருத்தருடைய நிறத்தை வச்சோ நம்ம ஒரு மனிதனை மதிப்பிட முடியாது. ஏன்னா நம்ம நிறைய வீடியோக்கள்லயே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். நம்ம அவங்களுடைய தோற்றத்தை வச்சு முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ இது இந்த மாதிரி நம்ம பழமொழியை நம்ம எடுத்துக்க கூடாது. அதாவது இந்த மாதிரி விஷயத்த நம்ம மெயின் பண்ணக்கூடாது. அதாவது உருவம், நிறம் இதை வச்சு சொல்றேன். அப்போ இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு புராண வரலாறு பார்க்கலாம். அதுல இருந்து ஒரு ஒரு சின்ன பதிவு என்ன அப்படின்னா, இந்த கள்ளன் அப்படிங்கிறது கண்ணபிரானை குறிப்பதாகும். அதாவது கள்ளன்னா திருடன் இல்லையா? அவர் இந்த வெண்ணெயெல்லாம் திருடி திருடி சாப்பிடுறது சின்ன வயசுல அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாருல. அதனால கள்ளன் அப்படிங்கிறது கண்ணபிரானையும், அதாவது கிருஷ்ண அவதாரம். அதே அவதாரத்துல இந்த குள்ளன் அப்படிங்கிறது வாமன அவதாரம். வாமன அவதாரம் நம்ம இந்த கோயில்கள் எல்லாம், நம்ம விஷ்ணு கோயில், அதாவது பெருமாள் கோயில் போகும்போது நிறைய அந்த அவதாரங்கள் போட்டிருக்காங்க இல்லையா? அதுல 5வது அவதாரம் இந்த வாமன அவதாரம். வாமனன் அப்படின்னா அதாவது அந்த வடிவத்தில் குள்ளமா இருக்கிறவங்க அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். சோ இந்த வாமன அவதாரம் எதுக்கு? ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கு. அப்ப இந்த வாமன அவதாரம் எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னா, இந்த மகாபலி சக்கரவர்த்தி, அதாவது இவர் கேரளாவை, அதாவது கேரளா இருக்கு இல்லையா? சோ அந்த கேரளா பகுதியை இவர் ஆண்ட ஒரு
மகாபலி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் ஆண்டுட்டு இருந்ததாகவும், இவர் வந்து யார் அப்படின்னா அசுர குலத்துல ஒரு வலிமை மிக்க அரசர். அசுர குலத்திலேயே ஒரு வலிமை மிக்க அரசராகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து நிறைய நல்ல விஷயங்கள், அதாவது மக்களுக்கு வந்து நிறைய தான தர்மங்கள் பண்றது, அதே மாதிரி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு அவங்களுக்கு வந்து அவங்கள நல்ல முறையில கவனிச்சுக்கக்கூடிய ஒரு அரசராகவும் இவர் இருந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு. அப்போ இவர் வந்து இவருக்கு குரு யாரு? சுக்ராச்சாரியர். இந்த அரக்க குலம், அதாவது அந்த அசுர குலம் சொல்றோம் இல்லையா? சோ இவங்களுக்கும் இந்த தேவர்களுக்கும் எப்பவுமே வந்து ஒரு போர் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க வந்து 2 பேருமே வந்து ஒரு ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. எப்பவுமே இவங்க வந்து ஏதாவது செய்யும் போது அது வந்து உலகத்தோட ஒரு மக்களுக்கு வந்து தீமை செய்யக்கூடிய ஒரு விதத்துல இருக்கும். அதை வந்து தேவர்கள் அதனால இறைவன்கிட்ட போய் முறையிட்டு, அதே மாதிரி இறைவன் வந்து நிறைய அவதாரங்கள் எடுக்கிறதாகவும் நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் விஷ்ணு பகவான்கிட்ட வந்து முறையிடும் போது அவர் வந்து வாமன அவதாரம் எடுத்தார். அப்போ அவருடைய அந்த விஷ்ணு பகவானுடைய அந்த 5வது அவதாரம் தான் இந்த வாமன அவதாரம். அப்ப இவர் வந்து ஒரு வேள்வி நடத்தினார். அதாவது இந்த மகாபலி சக்கரவர்த்தி அப்படி அவர் வந்து ஒரு வேள்வி நடத்தி அதுல வந்து இந்த அதான் சொன்னேன் இல்ல, இந்த உலகம் 3 உலகத்தையும் நம்ம வந்து என்ன செய்யணும், தன்னுடைய வசப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேள்வி நடத்துவாரு. இதுக்கு எதிராக தான் இந்த அவதாரமே வந்து பகவான் எடுப்பாரு. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான தர்மங்கள் அதெல்லாம் வந்து மக்களுக்கு கொடுக்கும்போது அந்த நேரத்துல தான் இவர் வந்து விஷ்ணு பகவான் வந்து இந்த வாமன அவதாரத்தோட அந்த ஒரு ஒரு சிறு பையன் போல போய் என்ன பண்ணுவாராம், தானம் கேட்கும்போது அப்போ தான தர்மங்கள் வந்து அவரு கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. பட் அந்த சுக்ராச்சாரியார் வந்து என்ன என்ன அப்படின்னா அவருக்கு வந்து விஷ்ணு பகவானுடைய அவதாரம் தான் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த தானம் வந்து நீ கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த மகாபலி சக்கரவர்த்தி வந்து சொன்னதாகவும் அதை அவர் வந்து கேட்கல. ஸோ அவர் வந்து கேட்காதனால இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பா கொடுத்து ஆகணும், ஏன்னா பகவானே நம்ம கிட்ட கேட்கறனா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றத அவர் நினைச்சிருக்காரு. ஸோ 3 அடி நிலம் கேட்டு அவர் வந்து கேட்கும்போது, தானமாக கேட்கும்போது இவரும் வந்து தானம் கொடுக்கிறாரு. ஆனால் அவருடைய அந்த உண்மையான ரூபத்தை அவர் வந்து காட்டல. பகவான் அவருடைய உண்மையான சுயரூபத்தை அவர் காட்டல. அப்போ அந்த 3 அடி அப்படிங்கிறது, ஒரு அடி வந்து மண்ணுலகையும் ஒரு அடி விண்ணுலகையும், இன்னொரு அடி வந்து அந்த மகாபலி சக்கரவர்த்தி இருக்கார்ல அவருடைய தலையின் மீதும் வைத்ததாக புராண வரலாறு இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா இவருடைய புகழை வந்து, அதாவது இந்த தேவர்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கிறது கண்டிப்பாக இறைவன் ஏதாவது ஒரு அவதாரம் மூலமா ஒரு பாதுகாப்பாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதாகவும் இருந்தது இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த இவருடைய புகழ், இவர் வந்து அசுர குலத்துல பிறந்திருந்தா கூட நிறைய மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காருன்றனால இவருடைய புகழையும் வந்து இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் அவர் வந்து அந்த குள்ளனாக, அதாவது அந்த வாமன அவதாரம் எடுத்ததாகவும் புராண வரலாறு இருக்கு. ஸோ இப்படிதான் இந்த கதை வந்து வந்தது. அதுக்கப்புறம் வந்து இவர் செஞ்ச அந்த நல்ல விஷயத்துக்காக தான் நான் வருஷத்துல ஒரு நாள் மக்களை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத விஷ்ணு பகவான்கிட்ட கேட்டுக்கொண்டதுனாலதான் அந்த ஓணம் பண்டிகை, அவர் வந்து மக்களை பார்க்கக்கூடிய அந்த நாளாக அந்த ஓணம் பண்டிகை வந்து கொண்டாடப்படுவதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து உருவானது இந்த இது. இது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு, மேலோட்டமா புரிஞ்சுக்கிட்டு, ஸோ கள்ளன் குள்ளன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நம்ம முற்றிலும் வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒருத்தருடைய குணாதிசயங்களோ ஒருத்தருடைய உருவமோ அவங்க குடும்பத்தை பேஸ் பண்ணி தான் வரும். அவங்களுடைய அதாவது தந்தை தாயின் வளர்ப்புல தான் அது இருக்கு. ஸோ அது வந்து ஜீன்கள் அடிப்படையில தான் வருமே தவிர புதுசா ஒரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ள நம்மளுக்குள்ள வராது. நமக்கு என்ன குணங்களோ அதை நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேயோ நம்ம தாத்தா பாட்டிகிட்ட இருந்தோ அவங்க கிட்ட இருந்து தான் நமக்கு வரும். ஸோ அதனால நெட்டை குட்டை கருப்பு சிவப்பு இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேசவே கூடாது. அது முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ எப்பவுமே ஒரு நல்ல மனதோட தான் நம்ம வந்து இருக்கணும். ஏன்னா அவர்கள் நம்ம எப்படி இருக்கோமோ மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம எப்படி இருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய லைஃப்பும் இருக்கும், நம்மளுடைய குழந்தைங்க லைஃப்பும் இருக்கும். ஸோ இது மூலமா முன்னோர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஸோ மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி, அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.